வெல்கம் ஜெயரா கார்டன். இது எங்கள் மாடி தோட்டம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்குறது தான். நம்ம இன்றைக்கி பொதுவான ஒரு வீடியோ தான் மாடி தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கோம், அது எந்த முறையில் பராமரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. இப்போ பாருங்கள், அப்படி இங்கேருந்து நம்ம அப்படியே ஆரம்பிக்கிறோம். இங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள், அப்படியே வரிசையாக பட்டன் ரோஸு, 10 மணி ரோஸுன்னு சொல்லக்கூடிய இந்த பூக்கள் சின்ன சின்ன டப்பாக்களில் வச்சுருக்குறோம். பாருங்கள், இதெல்லாமே ஒரு சின்ன துண்டு உங்களுக்கு கிடைச்சா போதுங்க. அப்புறம் இந்த சைஸ் கிடைச்சா கூட போதும். இப்போ இதை எடுத்து இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த சைஸ் கிடைச்சா கூட இதை எடுத்து பாருங்கள். அடுத்ததில் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இதில் இப்படி நட்டு வச்சுட்டிங்கன்னா போதும். நட்டு வச்சு மண்ணை பிடிச்சி விட்டிங்கன்னா போதும், தாராளமாக வளர்ந்துடும். இதெல்லாம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப எளிமையாக வளர்த்தக்கூடியது. இதுவும் அப்படி தான். இந்த கற்பூர இலைன்னு சொல்லுவாங்க, இது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதுவும் அதே மாதிரி தான். சின்ன சின்ன கட்டிங் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாவே அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ரோஸ் பூக்கள், இது எல்லாமே ரோஸ் வெரைட்டி. 1 2 3 4 5 6 வெரைட்டி ரோஸ்லேயே வச்சுருக்கோம். ஆரஞ்சு, மெரூனு, வெள்ளை, இந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி. இங்கே பாருங்கள், அடுக்கு மல்லி சீசன் இப்போ இல்லை, அதனால் பூக்கள் ஜாஸ்தி வரதில்லை, 1 2 வருது அப்பப்போ. அடுத்து வந்து குண்டு மல்லி. இது பாருங்கள், சின்ன ரோஸு, பட்டன் ரோஸு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பாருங்கள், இதெல்லாம் வெரைட்டியாக வச்சுருக்கோம். அடுத்து வந்து பச்சை மிளகா, குண்டு பச்சை மிளகா ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுத்தது பீக்கங்காய். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், சீரக அவரை. இப்படி வரிசையாக ஃபுல்லாக இருக்குது. அடுத்து கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெண்டைக்காய். இது பாருங்கள் தக்காளி. இது லைன் பூராமல் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். ஒரு 6 7 இதில் வச்சுருக்கோம், குரோ பேக்கில் வச்சுருக்கோம். ஃபுல்லாகவுமே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளை, மருதாணி. பாருங்கள், மருதாணி. இது பப்பாளி. இது அரசு கொடுத்தது, கவர்மெண்ட்டில் கொடுத்தது, அரசு கிட்டு ஃப்ரீயாக கொடுத்தது இது. அடுத்து வந்து பாருங்கள் சேனக்கிழங்கு. இது எல்லாமே பச்சை மிளகா. இது பாருங்கள் கொத்தரங்காய், எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், இது வந்து அத்திப்பழ மரம் ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து வாழையில் இதுவரையில் 1 வாழை தான் வாங்கி வச்சேன். இப்போ அடுத்து இது ஒன்று 2 வீட்டு இன்னொன்று வச்சுருக்கேன் தனியாக. இது பாருங்கள் தாமரை. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குதுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சொரக்காய் அழகாக வந்துருக்கு பாருங்கள்.